ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 23 to 25. எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 23லிருந்து 25 வரைக்கும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் உங்கள் வசனத்தை தியானிக்க பொழுது ஆண்டவர் எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒற்றுமையாயிருப்பதனுடைய நன்மை, த பவர் ஆஃப் ஒன்னஸ் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். இந்த நாளில் தொடர்ந்தீச்சியாக சிஷ்யத்துவத்தில் நாம் நிலைத்திருக்க கிராஸ் பாலினேஷன், குறுக்கு மகரந்த சேர்க்கை, அதுதான் சரியான தமிழாக்கம். இந்த கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்னன்னா, மகரந்தம் பூக்களின் நடுவில் இந்த மகரந்தம் இருக்கும், மஞ்சளாக இருக்கும். இந்த மகரந்தமானது அங்கே இருக்கிற அடிக்கிற என்ன சொல்கிறது தேனீக்களால் ஒரு பூவில் இருக்கிற மகரந்தம் இன்னொரு பூவில் இருக்கிற மகரந்தத்தோட சேர்க்கப்படும் பொழுது தான் அதற்குள்ளாக காய் காய்த்து கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இது பல்வேறு சூழ்நிலைகள்னால இங்கே இந்த மகரந்த சேர்க்கை, அங்கே இருக்கிற பூச்சி, காற்று, தண்ணி, பட்டாம்பூச்சி, தேனி நம்ம பார்த்துருவோம் சின்ன வயசுலலாம். இப்போல்லாம் நிறையா என்ன சொல்கிறது கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் பட்டாம்பூச்சியை பார்க்குறதுக்கு நம்ம காசு கொடுத்து போய் பார்த்துட்டு வர வேண்டியது இருக்குது. அந்த காலத்தில் பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாண்டு போயிட்டு இருந்த நாட்கள் போய் இப்போ பட்டாம்பூச்சியை பார்க்குறதுக்குன்னு எக்ஸிபிஷனில் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா என்ன சொல்கிறது அதுக்குன்னு காசு கொடுத்து அபுதாபின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, பட்டாம்பூச்சியை பார்க்க காசு கொடுத்து போய் பார்த்துட்டு வர்றோம். ஆனால் இந்த இயற்கையாகவே காட்டிலையும் வெளிப்புறங்கள்லையும் பூக்களில்
பூக்கள் நன்றாக பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி என்னவென்றால் இந்த மகரந்த சேர்க்கை. ஒரு பூவில் இருக்கிற மகரந்தம் இன்னொரு இடத்துல பாய்வது, பரவுவது. அதனூடாக என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன். இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு சர்வைவ் டிசீஸ் அண்ட் சேஞ்சிங் என்வாயர்மெண்ட். கால சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது ஒருவேளை ஒரு 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 செடி, ஒரு இன வகையான செடி அது ரொம்ப என்ன சொல்கிறது, நலிந்து போயிருக்குமானால், சோர்வடைந்து இருக்குமானால், வேறொரு மகரந்தம் அதோடு போய் சேரும் போது அதுவும் உயிர் பெறுகிறது, அதுவும் ஆரோக்கியமாகிறது. பல்வேறு கால சூழ்நிலைகள், வெயில், மழை, பனி, காற்று அப்படின்ன பொழுது இந்த பயிர்களெல்லாம் நிலைத்து நிற்க மகரந்த சேர்க்கை ரொம்ப உதவுகிறது. This cross pollination helps the plant to survive. It becomes naturally, it becomes more energetic and it becomes stronger, more adaptable to changing environment. The agent through which the cross pollination happens through wind, water, birds, bees, butterflies, even bats. வௌவால்கள் மூலமாக கூட இந்த மகரந்த சேர்க்கை உண்டாகிறது. அதனால் செடிகள், அதனுடைய கனிகள் மிகவும் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு 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 செடியோ, ஒரு இனத்தினுடைய செடியோ, பழங்களோ அது நலிவடைந்திருக்குமானால் அதை பலப்படுத்த உதவி செய்கிறது. இதே போல விசுவாசிகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் ஆதரித்து, ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி, ஒருவரை ஒருவர் நாம் வலுப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியத்தில், சபையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் எதிர்நோக்குவதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. எத்தனை பேர் விளங்குச்சு? ஆமென். ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் வலுப்படுத்துகிறவர்களாக. யாராவது ஒரு நலிவடைந்த சகோதரர், சகோதரிகள் நமக்குள்ள இருப்பார்கள், அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்கள் தவறான பாதையிலே நடந்து செல்வார்கள் என்றால் அவர்களை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக அந்த படத்தை போடுமா, ஒரு பீக் சீசன், தேனீக்களுடைய நாட்களில் இது ஒரு தேன்கூடு, சரியா? தேன்கூடு இது வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேனீக்களுடைய தேன் கலெக்ட் பண்ணுற அந்த நாட்களில், பூக்கள் எல்லாம் பூத்து கொழுங்குகிற நாட்களில் தேனீக்கெல்லாம் அப்படியே பிஸியாக இருக்கும். பிஸ் சொல்லிட்டு பயங்கர சத்தத்தோடு இருக்கும். நான் மார்த்தாண்டத்தில் போயிருந்தேன். மார்த்தாண்டத்தில் அந்த சிஎஸ்சி சர்ச் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பெஷல் இதுவே இருக்குது, ஹனி என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட தான் தெரில, ஆனால் வந்து ஒரு பெரிய பிளேஸ். நான் போய் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் தேனி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. மார்த்தாண்டத்தில் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கேன். அந்த கல் ஒரு பெரிய ஸ்டோன் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில், அந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துருக்கீங்க, நிறைய அது மாதிரி டப்பா டப்பாக வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தா உஸ்ன்னு போயிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஒரே பார்க்குறதுக்கே என்னவோ மாதிரி இருக்கும். ஐயப்பா, ஒரு மாதிரி நம்மளுக்கெல்லாம் என்ன சொல்ல, உடம்பெல்லாம் சிலிர்க்கும். ஏன்னா அவ்வளோ தேனி அங்கே இங்கே அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கும். தேன் கூட்டை போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ரொம்ப பிஸியாக இருக்கும், சத்தம் இருக்கும். அங்கே இங்கேயும் போயிட்டு ஒரு ஒழுங்கே இருக்காது. பார்க்குறதுக்கு எல்லாம் இங்கே இருக்கிறது வந்து அடுத்த ஓட்டைக்குள்ளே போகும், அங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே போகும். அப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேனீக்கெல்லாம் பயங்கர
பிஸியாக இருக்கும். அடுத்த படத்தை போடுமா. இது பார்த்தீங்களா, இது சூப்பரு. என்னது இது? ஒரு மியூசியம். மியூசியத்தில் போனீங்கன்னா பெரிய ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி, மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி, வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சூப்பராக ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளால் பார்க்க முடியாத எல்லா பட்டாம்பூச்சியும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஆனால் அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, தமிழில் முன்னாடிலாம் சொல்லுவோம், ஜூக்கு போனோன்னா அது பேர் உயிர் காலேஜ். உயிர் காலேஜ். மியூசியத்துக்கு போகிறோன்னா அது செத்த காலேஜ். நிஜமாதான். சின்ன வயசில் நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த சொல் வழக்கத்தில் இருந்துச்சு. சென்னையில் வழக்கத்தில் இருந்துச்சு. நீ உயிர் காலேஜுக்கு போறியா செத்த காலேஜுக்கு போறியா? ஏன்னா எல்லா இடத்துலையும் படிக்க தான் செய்கிறோம். அங்கே போய் விலங்குகளை பார்க்குறோம். ஜூக்கு போனோம்னா இது என்ன விலங்கு, இது என்ன விலங்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்கிறோம். மியூசியத்துக்கு போனால் இது செத்து போன என்ன ஒரு யானையாக இருக்கட்டும், ஒரு மானாக இருக்கட்டும், ஒரு மனுஷனாக இருக்கட்டும், மண்டையோடு மனுஷனோட மண்டையோட, மானோட மண்டையோடு, பாம்போட மண்டையோடு, பாம்போட எலும்பு கூடு, அப்படியே எலும்பு கூடாக பார்த்துட்டு இருப்போம். அதனால் உயிர் காலேஜ் செத்த காலேஜ். அது உயிர் காலேஜ். இது முன்னாடி பார்த்த போனோம். இது என்னது? செத்த காலேஜ். இதில் ஒன்றுமே உயிரே கிடையாது. பார்க்கறதுக்கெல்லாம் அழகாக இருக்கும். அழகாக பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. பல வருஷமாக இருக்கும். நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருக்கும். ஆனால் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அரிய வகை விலங்குகள், அரிய வகை தாவரங்கள், அரிய வகை பூக்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஏன் நம்ம இப்போ இங்கே இருக்கிற பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் கூட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோஸு ஃப்ளவர் வந்து என்ன பாடம் பண்ணி வச்சுருப்போம். ஒரு பூ 500 500 திராம்ஸ்ன்றான். கருப்பு பிளாக் ரோஸ், பிளாக் கலரில் ரோஸு, உண்மையான ரோஸு இல்லை பார்த்தோம்ல அன்னைக்கு. ஆமாம், ஃபார் எவர் ரோஸாம். அதுக்கு பேர் ஃபார் எவர் ரோஸாம். அது ஒரு கண்ணாடி பேட்டில் போட்டு வச்சுருக்கான். கேட்டால் இது வந்து உண்மையான ரோஸ் சார். ஒரு ரோஸ் வந்து 500 திராம்ஸ். அடப்பாவீங்களா, 100 காசுக்கு எங்கேயோ போயிட்டு உடனே அங்கே தானே கணக்கு போடுவோம். 10,000 ரூபாயா, 12,000 கொடுத்து யாரா வந்து ஒரு ரோஸை வாங்கிட்டு போய் அதுவும் வந்து வெறும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறது அப்படின்னு. நம்ம இருந்தாலும் 10 ரூபானாலும் 10 ரோஸானாலும் என்ன பண்ணுவோம், அதை அழகாக வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படித்தான் நம்ம வாங்கி பழக்கம். இந்த மாதிரி தான் மியூசியத்தில் போனால் இந்த மாதிரி அழகானதெல்லாம் பார்க்கலாம். இப்போது சேஞ்ச். இப்போ நாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம இப்போது நிறைய இடத்துல வந்து கிளாஸ் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட்டு, உலகத்தில் இருக்க எல்லா செடியும் கொண்டு வந்து இங்கே வச்சு அதை வளர்க்க வைக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவங்களுடைய கிளாஸ் ஹவுஸில் 4 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்களாம். நம்ம ஊரில், நம்ம வாழ்கிற இந்த ஊரில், அதில் வந்து உலகத்தில் விளையிற எல்லா பழங்களும் அங்கே வளரும். எல்லாத்துக்கும் ஊசியை போட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் மருந்தை வச்சு விட்ருவாங்க. அங்கே ஒரு பட்டாம்பூச்சியும் பார்க்க முடியாது, ஒரு தேனியும் இருக்காது. எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணி பெரிய பெரிய டூம்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு இயற்கையான தோட்டத்தில் இயற்கையான செடிகள் வளர்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், அங்கே பட்டாம்பூச்சி இருக்கும், தேனி இருக்கும், வௌவால் இருக்கும். காற்று அடிக்க ஒரு செடியில் இருக்கிற மகரந்தம் இன்னொரு செடிக்கு போகும். அங்கே ஒரு வலுவடைஞ்சு போயிருந்த வலிமையே இல்லாத ஒரு செடி கூட அங்கே இருக்கிற மகரந்த சேர்க்கையினால் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே தனித்தனியாக போய் அது ஒன்றுத்துக்கும் அது எப்படி இருக்குன்னு இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கேமராலேயே நிறைய ஆப்ளிகேஷன்லாம் வந்திருக்கு. அந்த செடி மேலே அப்படி வச்சா அது என்ன செடி, அந்த செடிக்கு என்ன வியாதி, இதுக்கு என்ன மருந்து, எல்லாம் அதுவே சொல்லிடும். நம்ம எங்கேயும் போய் இதுக்குன்னு வெளியெல்லாம் போக வேண்டியதில்லை. ஒரு அப்ளிகேஷனை கேமரா அப்படி வச்சோம்னா இந்த செடிக்கு இந்த வியாதி வந்திருக்கு, இதுக்கு இந்த மருந்து இந்த கடையில் விற்கிது, இதோட விலை என்ன, அதுலேயே ஒரு ஆர்டர் இந்த மெடிசன் ஆல்சோ அதுலேயே வந்துடும் போல இருக்கு. அப்படி வந்து நாட்கள் வந்துருச்சு. அதனால என்ன வியாதி நம்மளே பார்த்து
அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலை சேஞ்ச். அப்போ சபையில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் வலுப்படுத்தலைன்னா அந்த சபை எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கிற எம்டி சேர் மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, ஆள் இல்லாத ஒரு இடம் போல இருக்கும். அதற்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்காது, அதற்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்காது, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இல்லாமல் போயிடும். இப்போ விசுவாசிகளாகிய நாம் எப்பேற்பட்ட சபையில் இருக்க விரும்புகிறோம்? ஆரோக்கியமான சபையிலையா, ஜீவனுள்ள சபையிலையா, இல்லை செத்த சபையில? அப்படின்னு சொல்லுவோமா? ஒரு ஆரோக்கியமான சபையிலனா அங்கே நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது அங்கே என்ன சொல்கிறது, 5:45 ஆயிடுச்சு, 5:45, 46, 5:47, 48, 49, 50 என்ன சொல்லுவோம்? முன்ன பின்ன இருக்கும், முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். எல்லாம் நான் டான் டிங்னு அடிச்சேன்னு கம்ப்யூட்டர் மாதிரி ஜெபிப்போம், உட்காருவோம், எந்திரிப்போம், 6:30 மணி ஆயிடுச்சு நிறுத்துவோம், 7:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லாமல் என்ன இருக்கும்? ஒரு முன்ன பின்ன இருக்கும். பாட்டு மியூசிக் வராது, பாட்டு வராது, பாட்டு பாடுற எங்களை போல் ஆளுங்களுக்கு ஒழுங்காக பாட்டும் வராது. இதெல்லாம் என்ன பாட்டு பாடுறீங்க? அங்கெல்லாம் பாருங்கள் எப்படி போடுவாங்க தெரியுமா? வெளியில் போய் பாருங்கள், அங்கே எப்படி பாடுறாங்க, எப்படி இருக்காங்க, அங்கே மியூசிக் இருக்குது, எதுவும் இருக்குது. ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு ஏற்றம் இல்லை, ஒரு இழக்கம் இல்லை. ஒரு அங்கே போடுறது பாதி பாட்டு வருது, பாதி வரமாட்டேது. உடனே சொல்லமா, மொத்தத்தில் சொல்கிறேன் சரியா? அப்படி எல்லாம் எல்லாத்தையும் திடீர். ஏன்னா இது எல்லாம் ஒரு ஜீவனுள்ள சபையில் ஏற்ற தாழ்வுகள், நிறைவுகள், குறைவுகள் எல்லாமே இருக்கும். ரமேன் சொல்லுவோமா? அப்பேற்பட்ட இடத்துல தான் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் சரி இல்லையா, அடுத்த வாரம் அதை சரி செஞ்சிடும். இந்த தடவை சரி பண்ண முடியலையா, இந்த தடவை ஒழுங்காக வரலையா, அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் தட்டி விட்டோன்னு மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சீம்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும் போது அங்கே என்னது பிரச்சனையே இருக்காது, அதில் ஒரு ஜீவனும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா வகையிலும் ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் ஒரு ஜீவனுள்ள, அனலுள்ள, உயிருள்ள, ஒரு ஆரோக்கியமான ஒரு சபையில் ஒரு விசுவாசிகள், விசுவாச மக்கள், கர்த்தருக்குரிய பிள்ளைகள் ஒரு நலிவடைந்து போர்க்களை உற்சாகப்படுத்தி அவர்களையும் அழைத்து சென்று ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆண்டவன் அழைத்திருக்க அழைப்பில் கடந்து செல்வது தான் முக்கியம். அதுதான் உண்மையான கிராஸ் பாலினேஷன். அதுக்கு பேர் தான் சீஷத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, சீஷத்துவம். சீஷத்துவன்றது என்னதான்? ஒருவர் தாங்குதல், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துதல், ஒருவரை ஒருவர் கர்த்தருக்குள்ள நடத்துதல், இதுதான் சீஷத்துவம். அப்படி என்றால் இந்த எபிரேய புத்தகத்தை எழுதின கர்த்தருடைய தாசன் 3 காரியங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3 தூண்கள் என்று சொல்லுகிறார். முதலாவதாக 22வது வசனம் அதில் போட்டிருக்கு. 22வது வசனத்தில் போட்டிருக்கு, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாச நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்படின்னு போட்டிருக்கு. லெட் அஸ் டிரா நியர். ஆண்டவர் பக்கத்தில், தேவனிடத்தில், ஆண்டவருடைய சமூகத்தை நாம் சேர கடவோம் என்று வேத வசனம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லெட் அஸ் டிரா நியர். அவர் வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இன் வர்ஷிப். ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு உண்டாகிறது. அந்த உறவிலே நாம் வலுப்பட்டவர்களாய் இருக்க நம் ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை
நெருங்கி சேர கடவோம் என்று சொல்லிதான் இந்த எபிரேய புத்தகத்தை எழுதின ஆசாரியர் சொல்றார். 21 வசனத்திலே பார்க்கும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்ப்பன சாட்சியின் நீங்க தெளிவான தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாச பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரை ஆராதிக்க நாம் வரும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவு வலுப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கும் ஆண்டவருக்கும் முன்னான உறவு என்ன பண்ணும்? வலுப்பட வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இரண்டாவது 23வது வசனத்துல, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் வேதவசனத்தில் சொல்லப்பட்டு, let us hold fast our internal grip on hope and doctrine. நம்முடைய நம்பிக்கை நம்மை அழைத்த நமக்காக ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுநாதர் நமக்காக எப்பவும் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். அவர் இப்போதும் பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஆண்டவர் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி சொன்ன ஆண்டவர் ஒரு நாள் நம்மை சந்திக்கும்படி, நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படி வரப்போகிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமா? நம்ம உயிரோடு இருக்கிற நாட்களில் வருவார். ஒருவேளை அவர் வருகைக்கு முன்பாகவே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டால், அதற்கு முன்பதாக நம்ம மறித்து அவருடைய சமூகத்தில் போனால் அவரோட கூட வருவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? உயிரோடு இருந்தால் அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிட்டோன்னா அவருடைய சமூகத்தில் இருந்து அவரோட கூட வருவோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. நான் மரித்தாலும் ஆண்டவரோட இருப்பேன் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு? ஆமென் சொல்லுவோமா? இது நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன பண்ணும்? உறுதியாய் பற்றி கொள்ளணும், உறுதியாய் பிடித்து கொள்ளணும். அதான் சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நானே கர்த்தராக இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே பரான குமாரன் இந்த பூமியில கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அவர் பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் என்னுடைய பாவத்திற்காக, நம்ம எல்லாருடைய பாவத்திற்காக ஒரு சிலுவையில் மரித்தார். அவர் ரத்தத்தையே செலுத்தி, கிரயமாய் செலுத்தி நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். யாரெல்லாம் இயேசுநாதரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் ஆண்டவர் அதன் பின்பாக ஒரு விசுவாச வாழ்க்கைய, பரிசுத்தமான வாழ்க்கைய, அவரை நாடுகிற, அவரோடு இருக்கிற ஒரு நல்ல இணக்கத்தினோட வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் வாழ நமக்கு உதவி செய்கிறார். அப்பப்போ ஆண்டுடைய வார்த்தையினூடாக நம்மை சீர்படுத்தி வருகிறார். இந்த உலகத்தில் நாம் அவருக்காக சாட்சியாக வாழ உதவி செய்கிறார். இப்போதும் பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு நாள் அவர் மறுபடியும் வரப்போகிறார். அப்புறம் நித்தியமாய் அவரோடு கூட நாம வாழும். இது நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் உறுதியாயிருக்க கடவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? Let us hold our grip on the faith, the hope that we have in Christ. Let us hold fast. And the doctrine, நாம் என்ன விசுவாசத்தில் இருக்கிறோமோ அதை உறுதியாய் நம்புவோம் என்று இந்த எபிரேய புத்தகத்தை எழுதின ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவதாக 24வது வசனம், மேலும் அன்பிற்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர்
கவனித்து. அன்பிலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏற்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. Let us consider one another, our horizontal relationship with each other. முதலாவது சொன்னது ஆண்டவரோடு இருக்கிற உறவுல நாம வலுப்பட வேண்டும். அவரை ஆராதித்து ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவுல வலுப்படணும். ரெண்டாவது நாம சத்தியத்துல அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல போதனையில வலுப்படணும். ஆண்டவர் வரப்போகிறார், எதிர்காலத்தை குறித்து கடைசி காலத்தை குறித்ததான நம்பிக்கையில உறுதிப்பட வேண்டும். மூன்றாவதாக ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த மூன்று தூண்களும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். நம்ம பேசாம சர்ச்சுக்கு வந்தோமா, ஜோம் பண்ணோமா, பாட்டு படித்தோமா, ஆமேன்னு சொல்லி முடிச்ச உடனே போனோமான்ட்டு இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் வாங்கவே கூடாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படியே நேராக புல்பிட்டு அப்புறம் அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடணும். அப்படி தான் நமக்கு பழக்கம் இல்லையா? விசுவாசத்தை அழடுமா, சரி என்ன சொன்னாலும் சரி ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எதோ விசுவாசிக்கணும், ஆமேன் விசுவாசிக்கிறோம்ப்பா, இல்லைன்னா விட மாட்டேன், எல்லோரும் கை தூக்குங்கன்ட்டே இருப்பார். என்ன பண்ணுவோம், விசுவாசிக்கிறீங்களா? அப்பாடா நம்மளை விட்டாருப்பா அப்படி சொல்லிட்டு விட்டாரு, நேராக போயிடணும். இப்போ வசனம் சொல்லுது, எப்பா நீ ஆண்டவரோடு இருக்கிற உறவு நல்லது தான், உன்னை விசுவாசத்தை நிலைத்து இருக்கிறது நல்லது தான், ஆனால் ஒருவர் கவனிப்பது அவசியம். இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. You cannot have the first two pillars without the third. You cannot claim to be drawing near to God while you pull away from God's people. நீங்க மூன்று காரியங்களை இந்த எபிரேயத்தை புத்தகத்தை எழுதின ஆசிரியர் சொல்லும் பொழுது, ஆண்டவரோடு இருக்கிறவங்கள ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், சரி அது ஆண்டவரோடு இருக்கிற உறவு. எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்டர்னலாக விசுவாசத்தை நிலைத்திருக்கிறேன், அதுவும் சரி. ஆனால் மற்றவங்கெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம என்ன பண்ணது, மற்றவங்களுக்கு நமக்கு கம்யூனிட்டி சமுதாயத்தில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இணக்கமாய் போவதென்று அது நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படி நாம் இருப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பூர்த்தி பெறாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்கம்ப்ளீட் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஆண்டவரை பிரதிபலிக்கிற, அவரை போல நாம் மாறுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் எல்லா மனுஷரையும் அனுசரித்து அவங்களையும் நல்வழிப்படுத்தி நடத்திட்டு போனது போல தான் விசுவாசிகளாக நாமும் ஒருவரை ஒருவர் கவனித்து நடத்துகிறவர்களாக இருப்பது அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா the science of cross pollination, குறுக்கு மகரந்த சேர்க்கையின் அறிவியல் பின்னணி என்னவென்றால், நாம் எப்படி ஒருவரை ஒருவர், வேத வசனத்தில் 24 வசனம் 25 வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன பண்ணுங்க, வலுப்படுத்துகிறவர்களாக, கவனிக்கிறவர்களாக, ஆதரிக்கிறவர்களாக. அதுவும் 25 வசனத்தை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இதுதான் சிஷ்யத்துவம். This is what discipleship is all about. ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்துறது. குறிப்பாக இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய பெற்றோர்த்துவம், ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பிளான் நம்ம கொண்டு வரோம். ஹவுஸ் குரூப்ஸ் எல்லாம் போதும்பா, நம்ம கொஞ்சம் அட்டென்ஷனை திருப்பி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒருத்தரை ஒருத்தர் வழிப்படுத்தி, ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்தி,
ஒரு ஆரோக்கியமான சீஷத்துவத்திற்குள்ளாக ஒரு சபையாக வளருவோம். இங்கே நிறைய பேர் ஆவிக்கிற நிலையில் நீங்கள்லாம் ஸ்ட்ராங் பில்லரில், நீங்கள்லாம் மவுண்டனு, நீங்கள்லாம் எவரெஸ்ட்டு, கிளிமஞ்சாரோ அப்படியெல்லாம் உயரமாக இருக்கீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கீங்க பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அவங்க அகல பாதாளத்தில் இருக்கிறாங்க. அவனையும் கொஞ்சம் தூக்கிட்டு வாங்கய்யா, அவங்களையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. வெறுங்கையனாய் பரலோகத்துக்கு போகாம ஒரு 4-5 பேரை கூட சேர்த்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ராமேன் சொல்லுவோமா? ஆமாம், ஆண்டவர் அப்படி நாம் சீஷத்துவத்தில் மற்றவர்களை அழைத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்பா அம்மா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்க உறவுல நல்லா இருக்கிறீங்க, சோத்திரம். உங்களுடைய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஆனால் சக சகோதர சகோதரிகளையும் கொஞ்சம் அழைச்சி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்காக ஜெபித்து அரவணைச்சி அவங்களையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி போங்க. அதுதான் முக்கியம். விசுவாச மக்கள் அதற்காக நம்முடைய நேரத்தை செலவழிப்பது அவசியம். அப்போ இந்த வேத வசனத்தில் let us consider 4 காரியம். how the science does work. முதலாவதாக the strategy. let us consider the word katanayo அப்படின்னு எனக்கு கிரேக்க மொழியில் சொல்லுவேன். கட்டா மீன்ஸ் டவுன், நியோ மீன்ஸ் டு எக்ஸசைஸ் அவர் மைண்ட். ஸோ கட்டனாயா மீன்ஸ் டு புட் டுகெதர். It means think down into something, to study intensely. It is the opposite of casual glance. மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுறது இல்லை. நம்ம ப்ரோஷர் கொடுப்பாங்க, அங்கே ப்ராடக்ட் பற்றி ப்ரோஷர் கொடுப்பாங்க. என்னப்பா அது? ஓகே போடு, இது என்னது போடு. நம்ம பேப்பர் சுருட்டுறதுக்கு எதுலேயே வாசல் திறந்தால் நிறையா வாசலில் கிடக்கும் இல்லையா? வேறு ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆஃபர் முன்னாடிலாம் பேப்பர் வீட்டில் ஏதாவது பேக் பண்ணணும், ஷெல்ஃபெல்லாம் அடுக்கணும்னா லூலில் போய் புக்கெல்லாம் வாங்கிட்டு சாரி லூலேருந்து பிரதர் இருக்கிறாரு, தப்பாக நினச்சிக்கூடாது, லூலேருந்து மொத்தமாக புக்கை வாங்கிட்டு ஷெல்ஃபெல்லாம் அடிக்கிறது. ஏன்னா டப்பாலாம் வைக்கிறதுக்கு வாரம் புதுசாக டப்பா மாற்றணுன்னா அழுக்காகும்ல ஷெல்ஃபெல்லாம். அதுக்கு போய் என்ன பண்ணும், அங்கே போய் இந்த மொத்தமாக புக்கு ஒரு 4-5 புக்கை மொத்தமாக எடுத்துகிட்டு அடுக்கி வைக்கிறது. அடுக்கி பேப்பர்லாம் போட்டு க்ளீனாக வச்சுட்டு அடுத்த வாரம் புது புக்கு போடுவான். புது ஆஃபர் வரும்ல, அப்படி தான் நிறைய பேர் கிளான்ஸு இப்படி பார்த்துட்டு தூக்கி போடுறது. அப்படி இல்லாமல் விசுவாச வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளைகளாக நாம் let us consider, ஒருவரை ஒருவர் கவனித்து. கட்டனாயோ மீன்ஸ் லுக் இன்டு. என்னுடைய சகோதரன் என்ன சகோதரி நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவங்களால என்னைய மாதிரி விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்க முடியல. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது போல ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவுல நான் இருக்கிறது போல என்ன சகோதரியால் என்ற சகோதரனால் இருக்க முடியல. அவங்க அப்படியே அவங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. நாம் அவர்கள் கவனித்து, ஒருவேளை நமக்கு அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்களானால் அவங்களோட நம்ம சம்பாஷித்து how can I help you, நான் எங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள் ஆண்டவரை நல்லா விடுதலையும் ஆராதிங்க, ஆண்டவரை நல்லா தொழுது கொள்ளுங்க, நல்லா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்க, கையை தட்டி ஆண்டவரை பாடுங்க, சோத்தரிங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு வரும்போது உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து, உங்கள் துக்கத்தை எல்லாம் மறந்து ஆண்டவரை நேசியுங்க, ஆண்டவருக்காக சேவை செய்யுங்க என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கவனித்து. எவன் எப்படியோ ஆக்கப்பட்டான் நமக்குன்னா, பிசாம வந்தியா, கோயிலுக்கு வந்தியா, போனியா அப்படின்ட்டு இருக்கணும். இல்லை, சபை என்பது ஒரு கூட்டம், ஒரு குடும்பம். கிறிஸ்துவுக்குள்ள இங்கே இருக்கிற யாவரும், உங்கள் ஒய்ஃபை தவிர மற்ற எல்லா சகோதரிகளும் கிறிஸ்துவுக்குள் சகோதரிகள். வராமின்னு சொல்லுவோமா? உங்கள் ஹஸ்பண்டை தவிர மற்ற எல்லா சகோதரரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். வேற எந்த உறவும் இல்லை, வேற எந்த உறவும் வேதத்தின் அடிப்படையில் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு என்ன சொல்ற அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் சகோதர சகோதரிகள். அதில் சொல்லுவோமா?
அப்போ நம் ஒருவரை ஒருவர் ஆதரித்து ஒருவரை ஒருவர் கவனிப்பது அப்படின்னா ஊர்ந்து கவனித்து அவங்களுக்கு உதவி செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த ஈகோ சிஸ்டமே ஹவு டஸ் இட் ஒர்க்னா என்னுடைய தேவை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய தெரிந்தெடுப்பு என்பதை இல்லாமல் மற்றவர்கள் மேலும் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Have concern about your brothers and sisters in the Lord. அதுதான் கட்டனாயோ அப்படின்னா ஊர்ந்து கவனித்து அப்படின்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் கவனித்து 24 வசனத்தில் சொல்லியிருக்குது. அதே வேத பகுதியில் உற்சாகப்படுத்த, to stir up, அன்புக்கும் 24 வசனம் நற்கிரியைக்கும் நாம் ஏவும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். catalyst to stir up, உற்சாகப்படுத்த. இந்த இடத்துல ப்ராக்சிஸ்மோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ப்ராக்சிம் அப்படின்னா சடன் கன்வல்ஷன், வயலண்ட் அட்டாக். மெடிக்கல் டேர்மில் பயன்படுத்துவாங்க. யாருக்காவது அட்டாக் வந்துருச்சுன்னா கன்வல்ஷன் வந்துருச்சு, ப்ராக்சிம் அப்படின்னு சொல்லுவார்களாம். அப்போது இது ஒரு நெகட்டிவ் டேர்மாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த வேத பகுதியை எழுதின எபிரேய புத்தகத்தை எழுதின ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அவர்களை ஏவும்படி, அவங்களுக்குள்ள ஒரு 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 பெரிய சுழற்சி உண்டாகும்படி, ஒரு வயலண்ட் அட்டாக் வந்தது போல அவர்களை ஏவ வேண்டும். இதுக்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்றாங்கன்னா, ஒரு குதிரை, பந்தயத்துக்கு போற குதிரை அப்படியே எஸ்கு எஸ்கு எஸ்குன்னு சொல்லிட்டு பைய நடந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்களா, குத்துவாங்களாம் சைடில் வச்சு, ஏய் குத்து போ, வேகமாக போ, வேகமாக போ, வேகமாக போ அப்படின்னு ஏவும் பொழுது அதை அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணும், எடுத்தான் பாரு ஓட்டோன்னு நம்பர் 1 ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? குதிரை பந்தயத்தில் போகிறவன் அந்த ஜாக்கி என்ன பண்ணுவான், வேகமாக போ வேகமாக போன்னு சொல்லிட்டு அவன் அதை ஏவுவான். அதுதான் இந்த ப்ராக்சிமோஸ் அப்படின்னா இது பொதுவாக மற்றொரு துன்பப்படுத்துவதற்காக சொல்றது இல்லை. இந்த இடத்துல பாசிட்டிவாக சொல்லியிருக்கு. எப்படின்னா மற்றொரு உற்சாகப்படுத்தும்படி. அவர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. விசுவாச மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இங்கே 24 வசனத்தை பாருங்க கரெக்ட். அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. அவங்க அன்புக்கு அவங்க இணக்கமா இருக்க மாட்டேங்கிறாங்க, நற்கிரியை செய்யறதுக்கு இணக்கமா இருக்காங்க. கமான் மை பிரதர், சகோதரர், வாங்க நம்ம நற்கிரியைகளை செய்வோம், ஒரு அன்பில் நம்ம நேசிப்போம் அப்படின்னு குத்தைக்கு ஆமாப்பா போம்பா நம்மளும் வாப்பா அப்படி சொல்லிட்டு போடுவாங்க. கொஞ்சம் தூக்கத்திலிருந்து எழுந்தவங்களை போல உற்சாகம் படைச்சு, சரி பிரதரை சொல்லிட்டார் நம்ம செய்வோம் அப்படின்னு அன்புக்கும் நற்கிரியைகள் செய்யும்படி ஒருவரை ஒருவர் ஏவுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் இங்க வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வினை ஊக்கம், உற்சாகப்படுத்தும்படியாக அதற்கேற்பதாக அவர்களை மாற்றுவது. மூன்றாவதாக ஒரு பேலன்ஸ். இப்படி சொல்லும் பொழுது போட்டு பாடாப்படுத்தக்கூடாது, பாடாப்படுத்தக்கூடாது, பேலன்ஸ் வேணும். பட் என்கரேஜ் ஒன் அனதர். பாரகாலையோ பாரக்ளிட்டாஸ் அப்படின்னா பரிசுத்த நம்ம தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன் பாரக்ளிட்டோஸ். இல்லை பாரகாலையோ அப்படின்னா ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், சமநிலைப்படுத்துங்க. நீ ஒவ்வொருத்தரையும் ஏவுறது சரிதான், அதை என்ன பண்ணக்கூடாது, வாத்தியார் மாதிரி குச்சி வச்சுட்டு பிச்சுரும் பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் இப்பெல்லாம் சொல்கிறது இல்லையா? அவர் பார்த்தாவே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் வார்த்தி மார்ட்டு அடி வாங்கி நம்ம மொழியெல்லாம் போயிருக்கோம். இப்படி காமிப்போம், இப்படின்னா போதும்
திருப்பி திருப்பி வச்சு வாங்கிடுவாங்க. வீட்டில் போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது கொண்டு போய் விடுவாங்க. இப்படி தான் டீச்சர் இவங்க கண்ணை மாத்திரம் விட்டுருங்க, பிள்ளை வந்து குருடாக போயிடும். குருட்டு பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, கண்ணை மாத்திரம் வீட்டு மீதி எல்லா இடத்துலையும் அடிங்கன்ட்டு சொல்லிட்டு போங்க. அடா பாவீங்களா, கொல்லாமல் விடுறாங்களே நம்மளை. அப்படி தான் இருக்கும். இப்போலாம் அப்படி யாரும் சொல்கிறது, தொட்டேன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்றாங்க. அப்போது அவ்வளோ பொறுப்பை வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில். இங்கே சமநிலைப்படுத்தணும், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்தணும். ஆண்டருக்காக எழுந்து பிரகாசிப்போம், நற்கிரிகளை செய்வோம், அன்பிலே ஒருவரை நேசிப்போன்னு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கூல் டீச்சர் மாதிரி, ஹெட் மாஸ்டர் மாதிரி, நான் தான் பாஸு, நான் சொல்கிறது கேட்கலன்னா இங்கே வராத ஓடி போயிரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. விசுவாசிகள் என்ன பண்ணோம், ஒருவரை ஒருவர் ஊக்கமளிக்கணும். என்கரேஜ் ஒன் another. அப்படிதான் இங்கே போட்டிருக்கு. நாம் அன்புக்கும் நற்கிரியைகளும் நாம் ஏவும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், புத்தி சொல்லணும். அப்படிதான் வந்து வேத வசனம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணல, பாஸ் ஓவர் தம்னு சொல்லலை. அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது, அவங்கள நாட்டாமல் பண்ண சொல்லி நம்மளை கூப்பிடல. வேத வசனம் தெளிவாக சொல்லியிருக்குது. நம்மளை என்ன பண்ணணும், ஒருவரவர் ஊக்கம் அளிக்கணும், ஒருவரை உற்சாகப்படுத்தணும், அவர்களை மேலே கரிசனை உள்ளவர்களா அவரை குறித்து சிந்திக்கிறவங்களா இருக்கணும். நாலாவதாக, நாட் நெக்லெக்டிங் மீட்டிங் டுகெதர். கூடுகை, விசுவாசிகள் ஒன்று கூடி, நம்மளுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கணும். சபை கூடி வருதலை புறக்கணியாமல் இருக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா உண்மையான ஊக்கமளித்தல், உண்மையான உற்சாகப்படுத்துகிற ஏவுதல் என்பது, என்னுடைய கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஏவினார். ஆகையினால் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பை அனுப்புகிறேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னோட பேசினார்னால உங்களுக்கு ஒரு வீடியோ மெசேஜை போடுறேன்னு சொன்னேன். அந்த ஆளுக்கு வேறு வேலையில் வரும், இது மாதிரி எத்தனை பேருக்கு அமிச்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, ஒரே மெசேஜ், டியர் ஃப்ரெண்ட், ஒரு ஜெனரிக் மெசேஜ் போட்டுருது, டியர் ஃப்ரெண்ட், காட் டுடே யூ ஹாவ் அ கிரேட் டே. நம்மளுக்கு தான் போட்டார்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சனே. யார் பேசுறது? ஏன்னா அவருக்கு யார்கிட்ட பேசினாரு, யாருக்கு மெசேஜ் அடிச்சானே அவருக்கு தெரியாது. அவர் 10ஆம் வகுப்புல என்ன பண்ணார், மொத்தத்தில் குரூப்பில் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக வந்திருக்கு. நமக்கு தான் பரவாயில்லையே அண்ணா அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணால், நீங்கள் யாருங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுவாங்கல்ல, வந்துட்டு நம்மளுக்கு மிஸ்டு காலை கொடுத்துருவாங்க. நம்ம ஏதோ சர்ச்சுக்கு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, சார் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு, நீங்கள் யார் வேணும்னா, இல்லை உங்கள் நம்பரை வந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், வையா போனேன், வேறு வேலை இல்லைன்னு சொல்கிற மாதிரி. நிறைய 10ஆம் பதிப்பில் இல்லை, நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் ஆராதனையை பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் வீட்டில் உட்காந்து படுத்த படுக்கையில் படுத்துக்கிட்டே ஆராதனை அட்டன் பண்ணுறது, படுத்துக்கிட்டே வந்துட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, அதனால் தூங்கிட்டே ஆராதனை கேட்டுட்டு அதுலேயே ஒரு தாலாட்டு பாட்ட மாதிரியே இருக்குல்ல. பாட்டு பாட பிரதர் சூப்பராக பாடுறாரு, சிஸ்டர் சூப்பராக பாடுறாங்க, எல்லாம் தூக்கம் வந்துச்சுப்பா, ரொம்ப நாள் தூங்காமல் இன்னைக்கு தான் ஆராதனையை கேட்டு தூங்கினேன். இப்படியும் ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும்னா, ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தணும்னா, ஒருவரை ஒருவர் வலுப்படுத்தணும்னா இங்கே சபைக்கு வாங்க. வராமேன்னு சொல்லுவோமா? உங்களுக்கு முடியலை, வியாதிப்பட்டிருக்கீங்க, கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்கு, நடக்க முடியல, நான் வந்தால் எல்லாருக்கும் வியாதி பரவிடும் அப்படின்னு நம்ம முதல்ல வீட்டில் இருங்க, மற்றபடி இங்கே வந்து சேருங்க. வராமேன்னு சொல்லுவோமா? சத்தமாக ஆமேன்னு சொல்லுவோம். விசுவாசிகள் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுகிறது. இப்போ நான் பேசுறது ஒரு சிலருக்காக இருந்தாலும் இங்கே இருக்க எல்லாரும் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியில் பேசுகிற ஒரு உணர்வு சபையாக ஒன்று கூடி வரும்போது தான் இருக்கும். தனிப்பட்ட ரீதியில் இது எனக்கு இல்லை, பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாரு, நம்ம வீட்டில் உட்காந்து இன்றைக்கி என்ன மெசேஜ்னுன்னா
ஏன்னா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கன்னா, எப்போ இது வேணாம், நம்மளுக்கு வேணாம், வேறு மெசேஜ், இன்று முதல் ஒன்று ஆசைப்பேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வந்துட்டு வேற ஏதாவது சொன்னா, களவு செய்யாதிருப்பாயாக, என்ன விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஐயோ இதெல்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் வேறையா இருக்கு, பக்கத்து வீட்டு பிரதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் விசுவாசிகள் ஒன்று கூடி இங்கே வரும்போது, ஆமாம் எப்படா 7:30 மணி ஆகும், நம்ம வீட்டுக்கு போகலான்னு 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு டைம் பார்த்துட்டாது இங்கே உட்காந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால சுரீர்னு மண்டியில் நொட்டுன்னு கொட்டின மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஊசியில் குத்துன மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அது உற்சாகப்படுத்ததாக இருக்கும். எப்படியானாலும் நாம் ஸ்தல சபையில் வந்து ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை கேட்பது என்பது மிகவும் முக்கியமாகினால தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நீங்க அருகில் இருப்பது அவசியம். The proximity is more important than attendance. It's not about attendance, not about proximity. You got to be near to one another. மற்ற சகோதர சகோதரிகளுடைய ஒரு நெருக்கத்தை உடையவர்களாக அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய ஆதரவை, அவர்களுடைய எச்சரிப்பை, அவர்களுடைய வழிநடத்துதலை உணரக்கூடிய ரீதியில் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். ஏன் இது ரொம்ப அவசியம்? Why it is very important? Because நாம ஒரு வேத அறிஞர், ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்றாரு, நாம என்னதான் தூரத்திலிருந்து வசனத்தை கேட்டாலும், என்னதான் தூரத்திலிருந்து நம்ம மெசேஜை ஆராதனையில் கலந்து கொண்டாலும், இன்பர்சனாக வந்து ஆராதனையில் கலந்து கொள்வது போல இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய மனுஷர் இப்படியாக அவருடைய புத்தகத்தில் டிட்ரிச் பான்ஹோஃபர் என்ற ஒரு மனுஷர் இப்படி சொல்றாரு, The Christ in my own heart is weaker than the Christ in the word of my brother. நம்மளுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை காட்டிலும் நம்முடைய சகோதரர் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுறது ரொம்ப வலுவுடையதாக இருக்கும். நம்முடைய சகோதரி மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுறது மிகவும் வலுவுடையதாக இருக்கும். ஏனென்றால் நான் சோர்வடைஞ்சு போயிருக்கும்போது, போச்சா எல்லாம், போச்சா எல்லாம், ஊத்திக்கிச்சா எல்லாம், அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடும். ஆண்டவர் உன்னை மறந்துட்டார், ஆண்டவர் உன்னையே கைவிட்டார், நமக்குள்ளேயே ஒரு யோசனை வந்துட்டே இருக்கும். நம்ம பாவத்தில் வீழும் பொழுது நம்மளும் எல்லாரும் என்ன பரிசுத்தமாக இருக்கிறாங்க, வெளியே தான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, எல்லாரும் தான் பாவம் செஞ்சுட்ருக்காங்க, அதனால பரவாயில்ல விடு, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்மளுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற சகோதரி நம்மக்கிட்ட வந்து சொல்லும்பொழுது அது ரொம்ப உறுத்தும் நம்மளுக்கு. அவங்க இப்படி சொல்லிட்டாங்கப்பா, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி வாழ்க்கை வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளோட திட்டம் தெளிவாக பேசுகிறதை நம்மளால் உணர முடியும். Christ in my heart is weaker than the Christ in the words of my brother. நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்லுவங்களை பார்த்து, மகனே மகளே, நீ சோர்ந்து போன நேரத்தில் சிலுவையை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். நம்பிக்கையை கொடுக்கிற, பலத்தை கொடுக்கிற, சுகத்தை கொடுக்கிற, விடுதலையை கொடுக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார் என்று சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சதமாலியா சொல்லுவோமா? அப்போ விசுவாசிகள் ஒன்றாய் இருப்பது என்பது மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலிஃபோர்னியா மாநிலத்தில் 300 அடி உயரமுள்ள மரங்கள் இருக்கான். 300 அடி உயரமுள்ள மரங்கள். இந்த மரங்கள்லாம் 100கணக்கான வருஷங்கள், சில மரங்கள் 1000 வருஷம் கூட இருக்கிற வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த மரத்தோட அடி வேற பார்த்தீங்கன்னா வெறும் 6 அடி இருக்கும், வெறும் 12 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே எந்த மரமே கிடையாது. 300 அடி உயரம். அது இருக்கிற உயரத்துக்கும் அது இருக்கிற வெயிட்டுக்கும்
6 அடி 12 அடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டியே, இந்த சிக்காயா என்ற இந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதனுடைய வேரானது மற்ற மரங்களோடு ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய கூட்டமாயிருக்கிற மரங்கள் என்று சொன்னால் இந்த சிக்காயா மரங்கள் தான். கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்குது. ஆயிரக்கணக்கான மரங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கும். என்ன காத்தடிச்சாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன காட்டு தீ வந்தாலும் இந்த மரங்கள் நிலைச்சு நிற்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய வேர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி இணைக்கப்பட்டதாய் இருக்கிறதுனால. அப்படிதான் கிறிஸ்தவர்களாகிய நாம தனியா கம்பா நின்று பரிசுத்தமா வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை காட்டிலும் ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து வலுப்படுத்தி, ஒருவரை தாங்கி, ஒருவரை ஆதரித்து அன்பிலே நடப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட அலை வந்தாலும், சுனாமி வந்தாலும், பெரிய காட்டு தீய வந்தாலும் நீங்களும் நானும் அசையாமல் உறுதியாய் இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை காண்பவர், உன் கண்ணீரை காண்பவர் கதவண்டை நேர்க்கிறார், உன் கதவண்டை நேர்க்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வசனத்துல கேட்டது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம ஒன்றாய் ஒருவரை ஒருவர் ஆதரித்து, ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் நல்வழிப்படுத்துகிறவர்களாக இருப்போமாக. இந்த வருகிற நாட்கள்ல நம்முடைய சபையில இந்த ஆவிக்குரிய பெற்றோத்துவத்திற்கு நாம் சிலராக, ஒரு பெரிய கூட்டமா இல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை, அல்லது ஒரு குடும்பம் 2 குடும்பங்களோட சேர்ந்து ஆண்டவருக்குள்ள வளரும் போது பல்வேறு ரீதியில நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல, ஒருவரை ஒருவர் ஆதரிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஆவிக்குள்ள வளருவதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல சகோதரர்கள் சகோதரர்களாக சேர்ந்து, சகோதரிகள் சகோதரிகளாக சேர்ந்து இந்த ஆவிக்குரிய பெற்றோத்துவத்தில் வளரும் பொழுது ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்குள் நல்வழிப்படுத்துவர்களாக நாம் இருப்பது அவசியம். இந்த நாளில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒருவர் ஒருவர் ஆவிக்குரிய வீதியில அவரை கவனித்து அவருடைய அன்பினாலே ஏவப்பட்டவர்களாக, நற்கிரியைகளை செய்வதற்கு ஏவப்பட்டவர்களாக, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு சபை கூடி வருதலை விட்டு விடாமல் தொடர்ந்து
உம்மை ஆராதிக்க, உம்மோடு இருக்கிற உறவுல, நாங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல, ஒருவரை ஒருவர் வழி நடத்துகிறதுல நாங்கள் நிலைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இதனால் எங்களோட பேசினதற்காக நன்றி. சபையாக நாங்க ஒரு செக்காயா ட்ரீ எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதா இருக்கிறதோ அப்படியாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக ஒரு சமுதாயமாய் உமக்காக இந்த பகுதியில் எழுந்து நிற்க சாட்சியா வாழ உதவி செய்யுங்க. உமக்கே துதி கன மகிமை இரட்சகரின் பெருமாள் இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் உங்களோட சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.